ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளை ப்ரிவ்யூ அண்ட் ப்ரொமோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக தாங்க ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல யமுனா ரொம்ப வந்து வயிறு எரிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு யமுனாவை பார்த்தா என்னென்னு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க என்ன பேசினாலும், அவங்க நார்மலாக பேசினா கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க தப்பாக தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஐயோ பொண்ணு தப்பாக எடுத்துக்கிறாளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்துடுமே, உடனே வந்து வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து எப்படியாவது விஜய்க்கு வந்து உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு. பட் காவேரியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே விஜய் ஓப்பனாக சொல்லாட்டியும் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறத வார்த்தையை சொல்லலையே தவிர மற்றபடி எல்லா விதமாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. பட் நடுவில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் பண்ணி அவரோட வாழ்க்கையை அவரே சொல்லி வச்சுக்கிட்டாரு தான் சொல்லும். அதுதான் வந்து அங்கே காவேரி சொல்கிறாங்க. என்கிட்ட இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே வரைக்கும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லவே இல்லை. ஓப்பனாக சொல்லாட்டியும் கண்டிப்பாக அவர் வந்து மறைமுகமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பட் அது வந்து அது சொன்னது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு சில விஷயங்களும் பண்ணதுனால தான் காவேரிக்கு இவ்வளோ டவுட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு குழப்ப நிலையிலே வந்து இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குமரனும் கங்காவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கூடவே நமக்கு நிவீனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பேசுறதுக்கு அலோ பண்ண சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் தான், நிவீன் தான். வெளியில் வந்து பிளாக் பண்ணதுனால அவர் வந்து அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறன்னு வந்து பார்த்ததும் அவர் தனியாக போகிறதே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் விஜய் கிட்ட சொல்லியிருப்பார். பட் இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவருமே ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுவாரோ நம்ம காவேரிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமாங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்காரு காவேரி கிட்ட. காவேரிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. நிவினை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் நான் எழுதி வச்ச ஒரு விஷயத்தினால அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டினஸோட ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் அதை வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யமுனா எதை தான் கரெக்டாக புரிஞ்சுருக்காங்க, இதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க பேர் ஏதோ தனியாக பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரே பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். என் வீட்டுக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லி காவேரியை சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மொத்தம் ஃபேமிலியும் வந்து இங்கே தான் தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த சந்தேகம் வந்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான் சந்தேகம் தான் படுவாங்க. அவங்களோட கேரக்டர் அவ்வளோதான். அவங்களோட பக்கம் வில்லியாவே காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஏதோ ஸ்பெஷலாக காமிப்பாங்கன்னு பார்த்து இப்படி நம்மளுக்கு பல்ப் வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கண்டிப்பாக வீக்காவோட சீன்ஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல சீன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நம்பிக்கையாகவே இருக்குது, நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.